பிரதீப், திவ்யா கோவையில் சுந்தராபுரத்தில் மகன் திலீப்புடன் வாழ்ந்து வந்தனர். திலீப் 5ஆம் வகுப்பு முடித்து 6ஆம் வகுப்பில் சேர்வதற்கு கோவையில் உள்ள ஒரு நல்ல பள்ளியில் சேர்த்தார். அதோடு ஹாஸ்டலிலும் தங்கி படிக்க ஏற்பாடு செய்தார். ஹாஸ்டலில் இருந்து பையனை விட்டு வரும்போது திலீப் ஹாஸ்டலில் இருக்க மாட்டேன் என்று அடம் பிடித்தான். ஆனால் எப்படியோ புத்தி சொல்லி இருக்க வைத்துவிட்டு ஊருக்கு வந்து சேர்ந்தார்கள். அன்புள்ள அப்பாவிற்கு பிரதீப் எழுதியது. அப்பா, என்னால் இங்கே இருக்க முடியாது. இது ஒரு ஜெயில் மாதிரி இருக்குது. மணி அடித்தா காலையில் எழணும், மணி அடித்தா குளிக்கணும், மணி அடித்தா சாப்பிட்ணும், பள்ளிக்கு போகணும். என்னப்பா இது, ஒரே போர் அடிக்குது. இது வீட்டில் எவ்வளவு நான் ஜாலியாக இருந்தேன். டிவி பார்ப்பேன், ஃப்ரெண்ட்ஸோடு விளையாட போவேன், செல்லில் கார்ட்டூன் பார்ப்பேன். இங்கே ஒன்றுமே இல்லையே. ஆகவே உடனே புறப்பட்டு வந்து என்னை வீட்டுக்கு கூட்டி செல்லவும். உடனே புறப்பட்டு வாங்க. இதை பார்த்ததும் திவ்யாவிற்கு ஒரே அழுகை. கணவனிடம் உடனே புறப்பட்டு போய் கூட்டிகிட்டு வாங்க. ஆனால் பிரதீப் பொறுமையாக இரு, நாளை போகலாம்னு சொல்லிவிட்டார். அப்பா, நல்ல வேளை நேற்று நீங்கள் வரலை. ஏன்னா நேற்று மியூசிக் கிளாஸ் நடந்தது. அதில் யாரெல்லாம் கீபோர்டு வாசிக்க தெரியும்னு மாஸ்டர் கேட்க, நான் கையை தூக்கி எனக்கு வாசிக்க தெரியும்னு சொன்னேன். உடனே என்னை வாசிக்க சொன்னார். உடனே நான் அங்கே இருந்த கீபோர்டில் ஜனகணமன தேசிய கீதம் வாசித்தேன். அங்கே இருந்த மாணவர்கள் அனைவரும் கைதட்டினார்கள். உடனே மியூசிக் மாஸ்டர், நாளைக்கு அசம்பிளியில் நீ வாசிக்கணும்னு சொன்னார். அதனால் நாளைக்கு வராதிங்க, அடுத்த நாள் வாங்க, கூட்டிகிட்டு போங்க. கட்டாயம் வந்து கூட்டிகிட்டு போயிருங்க. அப்பா, இன்றைக்கு நான் உங்களே வர சொன்னேன். ஆனால் அதில் ஒரு சின்ன மாற்றம். அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை பள்ளியில் மியூசிக் காம்படிஷன் இருக்குது. ஜூனியர் லெவலில் நான் கலந்து கொள்கிறேன். ஆகவே இன்று வர வேண்டாம். ப்ராக்டிஸ் நிறைய பண்ணணும். ஆகவே இன்று வர வேண்டாம். அடுத்த வாரம் சனிக்கிழமை காலை வந்து கூட்டிகிட்டு போங்க. கண்டிப்பாக வந்துடுங்க. இங்கு என்னால் இருக்க முடியாது. அப்பா, நேற்று நடந்த மியூசிக் காம்படிஷனில் எனக்கு முதல் பரிசு கிடைத்தது. எல்லோரும் பாராட்டி கைதட்டினார். அதோடு நான் இன்று உங்களை வீட்டுக்கு கூட்டி போக வர சொன்னேன். இன்று வர வேண்டாம். ஏன்னா அடுத்த வாரம் சனிக்கிழமை எல்லா பள்ளியிலிருந்தும் மியூசிக் காம்படிஷனுக்கு வர்றாங்க. எங்கள் பள்ளியிலிருந்து ஜூனியர் செட்டில் நான் வாசிக்கிறேன். மியூசிக் மாஸ்டர் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கார். ஆகவே இன்று வர வேண்டாம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்து என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகவும். கண்டிப்பாக வரவும். நான் ரெடியாக இருப்பேன். ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு பிரதீப், திவ்யா இருவரும் காரில் திலீப்பை கூட்டி வர ஸ்கூலுக்கு சென்றார்கள். ஸ்கூலுக்கு போய் ஹாஸ்டலில் வாட்ச்மேனை அணுகி பையன் திலீப்பை பார்க்க வேண்டும் என்று சொன்னார்கள். வாட்ச்மேன் அவர்களை வரவேற்பு அறையில் உட்கார சொல்லிவிட்டு வார்டனுக்கு ஃபோன் பண்ணினார். இருவரும் வரவேற்பு அறையில் அமர்ந்தனர். சிறிது நேரத்தில் திலீப் ஓடி வந்தான். வந்தவுடன் அம்மாவையும் அப்பாவையும் கட்டி பிடித்தான். இருவருக்கும் மகனை பார்த்ததில் வெகு சந்தோஷம். திலீப் கையில் உள்ள கப்பை காண்பித்து, எனக்கு ஸ்கூலில் கொடுத்த கப்பு என்று கூறினான். பிரதீப் உடனே திலீப்பிடம், சரி வா, போய் வார்டனை பார்த்து அவரிடம் சொல்லிவிட்டு சூட்கேஸ், பெல்ட்டு எல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போகலாம் வா என்று கூறினார். உடனே திலீப், ஏன்பா என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறீங்க? உடனே பிரதீப், நீ தானே எனக்கு இந்த ஹாஸ்டலில் இருக்க பிடிக்கலை, உடனே வந்துட்டு கூட்டிகிட்டு போங்கன்னு மெசேஜ் மேலே மெசேஜ் போட்டு தொந்தரவு பண்ணிடல. உடனே திவ்யா, ஏன் தம்பி, நீ தானே ஹாஸ்டலில் இருக்க
பிடிக்கலன்னு வந்து கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னேன். எப்போம்மா நான் சொன்னேன்? இந்த ஹாஸ்டல்லே இது நான் படிக்கிறேம்மா, நல்ல ஸ்கூலு, என்னை தொந்தரவு பண்ணாதீங்க. இருவரும் மனதுக்குள்ளேயே சிரித்து கொண்டார்கள். பின்பு சரி இங்கேயே படி என்று சொல்லிவிட்டு, இதோ அம்மா உனக்கு சிக்கன் பிரியாணி கொண்டாந்துருக்காங்க, சாப்பிடு. ஓ, சிக்கன் பிரியாணியா? கொண்டாங்கம்மா. வாங்கி சாப்பிடும்போது, அம்மா ஒன்று சொல்ல மறந்துட்டேன். பெட்ரூமில் என் பக்கத்தில் ஒரு பையன் 5வது படிக்கிறவன் படுப்பான். அவன் கண்ணாடி போட்டிருக்கான். அவன் கண்ணாடி போட்டிருக்க கண்ணாடி பெருசு, சோடா புட்டி மாதிரி இருக்கும். கண்ணாடி போட்டுவிட்டா கண்ணாடியை கழட்டிட்டா சரியாக கண்ணு தெரியாது. 3 நாளைக்கு முன்னாடி ராத்திரி தூங்கும்போது கண்ணாடியை கழட்டி வச்சுட்டு தூங்கினான். பக்கத்தில் இருக்க பையன், பெட்டில் இருக்க பையன் விளையாட்டுக்காக கண்ணாடியை எடுத்து மறைச்சி வச்சுட்டான். காலையில் எழுந்ததும் கண்ணாடியை தேடினான், கிடைக்கல. உடனே பாத்ரூமில் போகிறதுக்கு அவதிப்பட்டான். எங்கும் அங்கும் தடுமாறினான். உடனே நான் அவனை போய் பாத்ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் நல்லா இருக்க வச்சு கூட்டிகிட்டு வந்தேன். உடனே இங்கே வந்து என்னைய கட்டி பிடிச்சி நன்றினான்னு சொன்னான். எனக்கு கண்ணில் தண்ணி வந்துடுச்சுமா. அப்புறம் போய் அந்த கண்ணாடியை தேடி பிடிச்சி எடுத்து வந்து அவன்கிட்ட கொடுத்தேன். அவன் திரும்பவும் என்னை கட்டி பிடிச்சிக்கிட்டு ரொம்ப நன்றின்னு சொன்னாமா. ஆகையினால் அடுத்த மாதம் வரும்போது அவனுக்கும் சேர்த்து சிக்கன் பிரியாணி கொண்டு வாங்கம்மா, அவனும் சாப்பிடட்டும். அப்போது பெல் அடித்தது. திலீப், அப்பா பெல் அடிக்கிட்டாங்க, யோகா கிளாஸுக்கு போகணும்னு சொன்னான். சரி, பத்திரமா போயிட்டு வா என்று இருவரும் டாட்டா சொல்லி வழி அனுப்பினார்கள். பிறகு இருவரும் காரில் புறப்பட்டு செல்லும்போது பிரதீப், என்ன திவ்யா எப்படி இருக்கான் பார்த்தியா அப்படின்னாரு. உடனே திவ்யா, ரொம்ப ஸ்மார்ட்டாக பிரைட்டாக இருக்காங்க, இங்கேயே நல்லா படிக்கட்டுங்க, நான் தான் மாதம் வந்து பார்ப்பேமே. ஓகே